நாடாளுமன்றம் திங்களன்று கூடும் நிலையில் வரும் சனிக்கிழமை சென்னையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டம் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்ற அறிவிப்பு கட்சியுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய தலைமையில திமுகவினுடைய மக்களவை மற்றும் மாநிலவை உறுப்பினருடைய கூட்டம் வரக்கூடிய 29ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முரசொலிமாறன் வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெறும் என்று அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டம் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுகவுடைய மாநிலவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் என்ன கேள்விகள் எழுப்ப வேண்டும், தமிழ்நாட்டு நலன் சார்ந்து என்ன பிரச்சனைகள் முன்வைத்து பேச வேண்டும் என்பது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை வழங்குவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அண்மையில தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை ஆகிய நகரங்களுக்கு மெட்ரோ பணிகளுக்கான அங்க தமிழ்நாடு தயார் செய்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த விரிவான திட்ட அறிக்கை என்பது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பாகவும் அதே நேரத்தில் நெல் கொள்முதலில் ஈரப்பத அளவை 22% உயர்த்தி கொள்முதல் செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு நேரடியாக கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதமும் நிராகரிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இதுபோல் தமிழ்நாட்டுடைய அத்தியாவசிய அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தேவைகளுக்கான கேள்விகளையும் அது தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப வேண்டும். அதற்கான தரவுகளை பெற்று தமிழ்நாட்டுக்கு நலன்பட்டு தர வகையில அந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிட வேண்டும் என்ற வகையிலான ஆலோசனையை முதலமைச்சர் வழங்குவதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு கூட்டம் நாடாளுமன்றத்தில் கூடுவதற்கு முன்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற மற்றும் மாநிலவை உறுப்பினர்களை அழைத்து அவர்கள் எவ்வாறு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் செயலாற்ற வேண்டும், எந்த விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் பங்கேற்க வேண்டும், அதே போன்று என்ன வகையான சட்ட மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்றன என்பது குறித்து முன்கூட்டியே அறிந்து அதற்கு திமுக உறுப்பினர்கள் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதற்கு தொடர்பான ஆலோசனைகளையும் அறிவுறுத்தலையும் வழங்குவதற்காக கூட்டப்படும். அந்த வகையில் தான் இந்த கூட்டமும் கூட்டப்படுவதாக திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.